அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பது நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, இறைவன் தந்த மகிழ்ச்சியும் மன அமைதி எப்பொழுதும் நம்மோடு இருக்கணும். அதை யாருமே தட்டி பறிக்காதவாறு நம்ம அவரோடு இணைந்து நடக்க வேண்டும். மக்களே, தட்டி பறிக்க நினைத்தால் அவர்களை இறைவன் பார்த்து கொள்வார் இல்லையா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இறைவார்த்தையின் மூலம் அவர் நம்மளை தேற்றுகிறார், திடப்படுத்துகிறார். இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? இறைவாக்கினர் யோனா எழுதிய நூல் அதிகாரம் 1 இறைவார்த்தை 13 16 முடிய. ஆயினும் அவர்கள் கரைபோய் சேர மிகுந்த வலிமையுடன் தண்டு வலித்தனர். ஆனால் அவர்களால் இயலவில்லை. ஏனெனில் கடலில் கொந்தளிப்பு மேலும் மிகுதியாகி கொண்டே இருந்தது. அவர்கள் அதை கண்டு ஆண்டவரை நோக்கி கதறி, ஆண்டவரே, இந்த மனிதனுடைய உயிரின் பொருட்டு எங்களை அழிய விட வேண்டாம். குற்றமில்லாத ஒருவனை சாகடித்ததாக எங்கள் மீது பழி சுமத்த வேண்டாம். ஏனெனில் ஆண்டவராகி நீரே உமது திருவுளத்திற்கேற்ப இவ்வாறு செய்கிறீர் என்று சொல்லி மன்றாடினார்கள். பிறகு அவர்கள் யோனாவை தூக்கி கடலில் எறிந்தார்கள். கடல் கொந்தளிப்பு தணிந்தது. அதை கண்டு அந்த மனிதர்கள் ஆண்டவருக்கு மிகவும் அஞ்சினார்கள். அவர்கள் ஆண்டவருக்கு பழி செலுத்தினார்கள், பொருத்தனைகளும் செய்து கொண்டார்கள். பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் யோனா தூக்கி வீசணும் அப்படின்னு சொன்ன உடனேயே அவங்க பயப்படுறாங்க. ஏன்னா இந்த மனிதனை தூக்கி வீசினாலும் அதனால் நமக்கு பெருந்துன்பம் வருமோ? ஒரு உயிரில தூக்கி கடலில் வீசுகிறோம், நினைப்போமா மாட்டோமா? ஆமாம், அதுபோல தான். ஏனென்றால் விலை மதிப்பில்லாதது உயிர். இறைவனுக்குத்தான் அந்த உரிமை உண்டு, எடுக்கவும் கொடுக்கவும் இல்லையா? அப்போது யோனாவை தூக்கி வீசவே அவங்க கொஞ்சம் அஞ்சுறாங்க. அதனால்தான் இந்த மனிதனின் பொருட்டு எங்களை அழிய விட வேண்டாம், குற்றமில்லாத ஒருவரை சாகடித்ததாக எங்கள் மீது பழி சுமத்தவும் வேண்டாம். ஏனென்றால் நீரே உம்முடைய திருவுளத்துக்கு ஏற்ப இதை செய்கிறீர் என்று அவர்கள் மன்றாடிய பிறகுதான் யோனாவை கடலில் தூக்கி வீசுகிறார்கள். கடல் கொந்தளிப்பும் அடங்கியது. அப்போ அவங்க நினைக்காங்க, ஆமாம், அந்த மனிதன் சொன்னது போல் நீரையும் நிலத்தையும் படைத்த கடவுள் அவரே அப்படின்னு அவருக்கு பழி செலுத்துகிறாங்க. பாருங்கள், பொருத்தனைகளும் செய்து கொள்கிறாங்க. எங்களை கடைசி வரைக்கும் கொண்டு சேர்த்துருங்க ஆண்டவரே. நீரையும் நிலத்தையும் படைத்த ஆண்டவரே, நீர் எங்களை கரை வரைக்கும் கொண்டு சேர்த்தரும், நாங்கள் இந்த பொருத்தனை செய்வோம் என்றவர்கள் பொருத்தனையும் செய்து கொள்கிறார்கள். நாம் எப்படி இருக்கிறோம்? எந்த நிலையில் இருக்கிறோம்? துன்பத்தில் மட்டும் இறைவனை தேடுகிறோமா, இல்லை எல்லா நிலையிலும் இறைவனை தேடுகிறோமா? ஏனென்றால் மாத கடைசியில் வந்துவிட்டோம். இப்பொழுதுதான் மாதம் பிறந்தது இல்லையா? மாதம் இறுதியில் நாம் நிற்கிறோம். இந்த மாதம் முழுமைக்கு நம்மளை அவர் நிறைவாக ஆசீர்வதித்தார் இல்லையா? நிறைவாக நம்மளை வழிநடத்தினார். எது தேவையோ அதையெல்லாம் தந்து அவர் நம்மளை நிறைவுபடுத்தினார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான ஆசீர்வாதத்தை தந்து நம்மளை தட்டி எழுப்புகிறார். எப்படி தருகிறார்? அவருடைய சுவாச காற்றை நமக்கு கொடுத்து நம்மளை தட்டி எழுப்புகிறார். எந்தி, இன்று எனக்குரிய நாள், நீ இங்கே எந்தி அப்படின்னு நம்மளை எழுப்புகிறார். நாம் அவரோடு உறவாடுகிறோமா? சோம்பலில் படுத்திருக்கிறோமா? பிறகு நாம் ஜெபிப்போம் என்று நினைக்கிறோமா? ஒவ்வொரு வினாடியும் பொன்னானது இல்லையா? இதுதான் நாம் சேர்த்து வைத்திருக்கிறது. அப்போது நம்ம எந்த நிலையில் இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம், எப்படி வாழ்கிறோம், இதுதான் இறைவன் கேட்கிறார். யோனாவை போல் அல்லாதவாறு அவர் கொடுத்த வார்த்தையை நாம் நிறைவேற்றும்படியும், பிறருக்காக நாம் மன்றாடும்படியும், பிறர் அழிவை கண்டு நாம் ரசிக்காதபடியும், பிறர் குற்றம் நம் மேல் விழாதபடியும் நாம் ஜெபிக்க வேண்டும் இல்லையா? அப்படி ஜெபித்தோம் என்றால் நமக்கு ஒரு நிறைவான ஆசீர் உண்டு. இந்த இறை சிந்தனோடு சிந்திப்போமா? எல்லாம் வல்ல இறைவா, ஆண்டவரே, இந்த மாதம் முழுமைக்கும் எங்களை நிறைவாக நீர் ஆசீர்வதித்த கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான ஆசீர்வாதத்தை தந்து எங்கள் தேவைகளை பூர்த்தி செய்தீர் ஆண்டவரே, அதற்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நிறைவுபடுத்தினீரே, அதற்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு பரீட்சை எழுதின்ற மக்களை உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்குறோம்ப்பா. அவர்களை நிறைவாக ஆசீர்வதியும் ஆண்டவரே. அந்த மக்கள் நிறைவை பெற்று, ஆண்டவரே, நிறைவான மதிப்பெண்ணை பெற்று நிறைந்து வாழும்படி, பெற்றோருக்கு பெருமை சேர்க்கும் மக்களாகும், உமக்கு இரையச்சமுள்ள மக்களாகவும் இருக்கும்படி அவர்களை வழிநடத்தும் ஆண்டவரே. யாரெல்லாம் ஜெபிக்க கேட்டார்களோ, யாருக்கெல்லாம் ஜெப உதவி தேவையோ அவர்கள் அனைவரையும் நீர் பார்த்து கொள்ளும் ஆண்டவரே. உம்முடைய இரக்கத்தால் அவர்களை நிரப்பும் ஆண்டவரே. ஏனென்றால் இந்த மாதம் முழுமைக்கு உம்முடைய கருத்துக்குள் அவர்கள் இருந்தார்கள். ஒவ்வொருவரும் அவருக்கு ஏற்ற பங்கை உம்மிடமிருந்து பெற்றுக்கொள்ளும்படி நீர் அருள் செய்ய வேண்டும் என்று உம்மை இறைஞ்சி மன்றாடுகிறோம். எங்கள் ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.